ஸோ வணக்கம் கேமர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சோலோ குட்டி கேமிங் சேனலில். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீலர் பிரெயின் ராட்டில் இருக்க பார்ட் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம போன ஸ்டீலர் பிரெயின் ராட் பிளேலிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிருப்போம். அதில் பார்ட் 1ன்னு ஒன்று போட்டிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரீபர்த் மட்டும் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் ரீபர்த் தான் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் 2 நியூ அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் எப்படி சொல்கிறது, இந்த நான் இந்த பிரெயின் ராட்ஸ்லாம் ஆஃப்லைன்லேயே உங்களுக்கு எடுத்து வச்சிட்டேன். இந்த பிர்பிர் பேத்தப்பையும் அதுக்கப்புறம் இந்த பொனாக்கா அம்பலு போவோம். அண்ட் இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் பிளே வீடியோவில் நம்ம ஃப்ரெண்டும் ஜாயின் பண்ணிருக்காரு, த கோட். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருந்திருப்பார். அவர் இப்போ இன்விசிபிலிட்டி க்ளாக் போட்டு எங்கேயும் நின்றுருக்காரு. ஸோ அவர் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பிரெயின் ராட் ஒரு சீக்ரெட் பிரெயின் ராட் கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறாரு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம முடிஞ்சால் தேர்ட் ரீபர்த்தும் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ. ஸோ கைஸ், இப்போ ஏதோ இவர் தான் இந்த ரியல் கோட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரீபர்த் பண்ணுறலாம். இந்த பொனாக்கா அம்பலுபோவையும் இந்த பிர்பிர் பேத்தப்பையுமே கொடுத்து ரீபர்த். ஸோ வி சக்ஸஸ்ஃபுல்லி டிட் அ ரீபர்த். இப்போ இவர்கிட்ட நம்ம பிரெயின் ராட் கேட்கணும். இருங்க, சேட்டில் கேட்கலாம். ப்ரோ BRAINROT அப்படின்னு இப்போ கேட்டிருக்கோம். இப்போது அவர் வந்து ஓகே சொல்கிறாரா இல்லை என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இருங்க, அவருக்கு அலோ கொடுத்து வச்சுப்போம். இப்போ அவர் அந்த பிரெயின் ராட்டை தான் நமக்கு எடுத்து தர போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸில் செகண்ட் ஃப்ளோர் அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ இருங்க, நம்ம அவர் பேஸில் போய் அந்த பிரெயின் ராட் எடுத்துக்கலாம். அவர் எங்கே வச்சுருக்காருன்னு தெரியல. ஓ, தேர்ட் ஃப்ளோர் வச்சுருக்காரு அவர். வாவ், 2 லவாக்காஸ் வச்சுருக்காரு. நம்ம அதில் ஒரு லவாக்காவை மட்டும் எடுத்துக்கலாம், இன்னொன்று அவருக்கு கொடுத்துடலாம். ஸோ அவரே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. நான் திருடல, அவர்கிட்ட கேட்டுட்டு தான் எடுக்கிறேன். ஸோ இந்த பிரெயின் ராட் ஒரு சீக்ரெட்டான கைஸ். இப்படிலாம் பண்ணால் எனக்கு ரொம்ப கடுப்பாகும் கைஸ். யார் அது? இருங்க கைஸ், மறுபடியும் ட்ரை பண்ணுவோம், விடாமுயற்சி. இப்போது கேட்கலாம் உங்கள் ப்ரோ உங்கள் பேஸ் அன்லாக்கில் இருக்குன்ட்டு. அது இருந்துட்டு போட்டோம். ஏன்னா என் பேஸில் எந்த பிரெயின் ராட்டும் இல்லை. பிரெயின் ராட் இல்லாத பேஸு எவன் திருடுவான்? ஸோ அதனால தான் திருப்பி நம்மளை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க கைஸ். எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. இருங்க, இப்போ எப்படியாவது நான் எடுத்தே ஆகணும். இப்போ நம்ம ஃப்ரீயாக எடுக்கலாம். ஏன்னா என் ஃப்ரெண்ட், அதாவது நம்ம ஃப்ரெண்டை நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு தி கோட். அவர் பேஸ் தோ இங்கே தான் நின்றுருந்தார். எங்கே போனான்னு தெரில என் ஃப்ரெண்டு. ஸோ இப்போ நம்ம இது தூக்கி டக்குன்னு நம்ம எஸ் கைஸ், நாம் ஃபைனலி ஒரு லவாக்கா ப்ரெசன்டி அந்த பிரெயின் ராட்டை நம்ம எடுத்துட்டோம். இனிமேல் நம்ம டக்குன்னு ரீபர்த் பண்ணலாம். 12 மில்லியன், அதுக்கப்புறம் ஒரு ட்ரில்லிச்சின்னா சிம்பன்சினி பண்ணி தானே, பிரச்சனையே இல்லை. 12 மில்லியன் தானே. இதோ இப்படியே நம்ம தான் 22 மில்லியனே வந்துச்சு. இருங்க, இந்த பிரெயின் ராட்டை நம்ம எடுத்து பத்திரமா செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டு வச்சுக்கலாம். இந்த செகண்ட் ஃப்ளோருக்கு ஏறு. ஓகே, இப்போது கரெக்டாக இங்கே போய் ப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போது இது வந்தனால எவனையும் நம்ம திருட விடக்கூடாது. அதனால் இருங்க, அந்த ட்ரில்லிச்சினாவையும் அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். இருங்க, ஃபஸ்ட் நம்ம பேஸ் லாக் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டுக்கு போயிட்டு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு நம்ம வந்து விடலாம். ஃபஸ்ட்டு இந்த பேஸ், இந்த வீடியோவில் நம்ம ஏதோ இந்த ட்ரில்லிச்சினாவையும் சிம்பான்சினி பண்ணி இந்த 2 ரீபர்த்தை தான் பார்க்க போகிறோம். முடிஞ்சால் கொஞ்சம் டியூரேஷன் கம்மியாக போயிருந்துச்சுன்னா நம்ம அடுத்த ரீபர்த்துக்கான காசையும் பிரெயின் ராட்டையும் மட்டும் எடுத்து வைக்கலாம். முடிஞ்சால் காசு, அப்படி இல்லாட்டி பிரெயின் ராட். ஸோ இப்போது 11, 10, 9, 8 செகண்ட்ஸில் நம்ம பேஸ் அன்லாக் ஆக போகுது. 7 செகண்ட்ஸ், 6 செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ், 4 செகண்ட்ஸ். கைஸ் பாருங்க இருங்க கைஸ். இப்படிலாம் பண்ணால் நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடணும்னா, இருங்க கைஸ், நம்ம எதுக்கு நம்ம ப்ரைவேட் சர்வரில் போகக்கூடாது? இருங்க, அவன் ஆக்சுவலாக என்ன பண்ண பார்க்குறான்னா, நம்ம பேஸ் அன்லாக் ஆனோடனே நம்ம பிரெயின் ராட்லாம் திருட பார்க்குறான். அதனால் நம்ம வந்துட்டு ப்ரைவேட் சர்வருக்கு போயிடலாம். ஸோ
இருங்க கைஸ், நான் ப்ரைவேட் சர்வர் போயிட்டு உங்களுக்கு வரேன். ஸோ கேமர்ஸ் வெல்கம் பேக். இப்போ நம்ம வந்து நம்மளோட ப்ரைவேட் சர்வரில் நம்மளோட இல்லை, அது எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்மளோட ப்ரைவேட் சர்வர் வந்துட்டு, ஏன்னா பப்ளிக் சர்வரில் இருந்தால் ரொம்ப தான் எல்லோரும் நம்மளை ரொம்ப தான் கடுப்பேற்றுறானுங்கோ. திருடி ரொம்ப கடுப்பேற்றுறானுங்கோ. அதனால தான் இப்போ நம்ம வந்துட்டு ப்ரைவேட் சர்வருக்கு வந்துட்டோம். இந்த ப்ரைவேட் சர்வரில் நம்ம நிம்மதியாக ரீபர்த் பண்ண முடியும். ட்ருல்லி சீனா அது வருது பாருங்கள், இதுதான் நமக்கு முக்கியம் ரீபர்த்துக்கு. இது அதுக்கப்புறம் என்ன வாங்கணும், சிம்பன்சினி பனனினி, அது ஒரு லெஜெண்ட்ரியான பிரெயின் ராட். இருங்க அது வரட்டும் பொறுமையாகவே. லெஜெண்ட்ரி ஸ்பான் ஆகிறதுக்கு 4 மினிட்ஸ் கேரண்டீடா? ஐயோ 4 மினிட்ஸில் என்னால் வெயிட் பண்ண முடியாது. சரி இருங்க, சும்மா ஏதாவது நம்ம பண்ணுவோம். ரொம்ப நம்ம இந்த லவாக்கா ப்ரெசன்ட் ஆக்கிட்ட இது பண்ணிருக்கோம் இருப்போம். இந்த ட்ருல்லி சீனாவை தூக்கி இங்கே இந்த ஓரமாக போட்டுட்டு, இப்போ எங்கடா நம்ம சிம்பன்சினி ஏன்னா சிம்பன்சினி பனனினி தான் அடிக்கடி ஸ்பான் ஆகும். அதே மாதிரி இந்த சர்வர்லேயும் ஸ்பான் ஆகும் நம்பலாம். இல்லை என்னென்னமோலாம் பிரெயின் ராட் வருதே. இப்போ நான் நினச்சேன் எந்த பிரெயின் ராட் காட் சீக்ரெட்டை கூட வாங்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் காசு இருக்குது. இன்னும் எவ்வளோ 3 மினிட்ஸ் அதுக்குள்ளே போயிட்டு நான் கொஞ்சம் ஒர்க்குகள் இருக்குது, வேலைகள். ட்ருல்லி சீனாவை எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா டிக்குன்னு காட்டும். இன்னும் சிம்பன்சினி பனனினியை தான் நாம் எடுக்க வேண்டும். இருங்க, பேஸ் அன்லாக்கில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நமக்கு. இருங்க, அந்த 3 மினிட்ஸ் முடிகிற வரையும் பொழுதுபோக்குறதுக்கு இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். காசை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டு, அண்ட் இந்த 194 மில்லியன் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா. இப்போ 198 அண்ட் 199 அண்ட் 204 மில்லியன் இருக்குது. இந்த பேஸ் எதுக்கும் நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம், எவனோ வரமாட்டாங்க. சப்போஸ் எவனாவது வந்தால் லேருலே போகுது. ஆனால் இப்போ நம்ம வாங்க வேணாம், நம்ம ரீபர்த் பண்ணிட்டே வாங்கிடலாம் ஒரேடியாக. இருங்க, வேறு என்ன போகுது, மிச்செல்லாம் காமன் ரேரு. இன்னும் 2 மினிட்ஸா? ஏன்டா என்னை ஆளையே விட்றீங்க, டக்குன்னு ஸ்பான் பண்ணி விடுங்களா. ஸ்பைடர் சாமியை கொஞ்சம் ஸ்பான் பண்ணி விடு. ஸ்பைடர் சாமினா யாருன்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கே நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கோம், இந்த ஸ்டீல பிரெயின் ராட் கேமோட அட்மின் அவர். ஸோ அதனால தான் சும்மா மொக்க ஜோக்கு போட்டேன், நீங்களாம் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சாமி கொண்டு வா சாமி. நான் கூட சிம்பன்சினி பனனினி தான் வருதுன்னு நினச்சிட்டேன். இன்னும் 2 மினிட்ஸ் தானே, நான் இங்கே நிற்கிறேன். கத்திருந்து காலங்கள் போகுதடி. சரி ஓகே இருங்க, போயிட்டு பொழுதுபோக்குறதுக்காண்டி நம்ம லவாக்கா ப்ரெசண்டான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் எனக்கு வாயிலே நுடையில. அது போய் இது பண்ணிட்டு வந்துடலாம். போ. ஓகே, கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு அந்த லெஜெண்ட்ரியும் மிஸ் பண்ணுறக்கூடாது. இப்போ கலெக்ட் பண்ணிட்டு அங்கே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இது என்னதாவது நான் சிம்பன்சினி பனனின்னு வரோன்னு பார்த்தா பேண்டினி என்னென்னமோ லெஜெண்ட்ரி வருது. பாவி, ஸ்பான் ஆகிடுச்சா? இல்லை இன்னும் ஸ்பான் ஆகலை. நான் கூட ஸ்பான் ஆகிடுச்சோ அப்படின்ட்டு ஒரு குஷியில் இருந்து விட்டேன். 1 minute 6 seconds 4 seconds 3 இப்போ நான் ஸ்பான் ஆகலைன்னா ரொம்ப கடுப்பாயிருவேன் கைஸ். அப்படி ஸ்பான் ஆகலைன்னா என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து பப்ளிக் சர்வர் போய் என்கிட்டயாவது ஸ்டீலிங் பண்ண பார்க்கலாம். ஸ்டீலிங் இப்போ 52 51 50 49 and then 48 45 44. டக்குன்னு ஸ்பான் பண்ணுங்கடா. ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங்டா. கைஸ் லாகாக என்னென்னமோ ஓப்பன் ஆகுது, நீங்கள் அதெல்லாம் கண்டுக்க வேணாம். 33 32 31 30 29 28 27 26 25. இந்த பிரெயின் ராட்லாம் வருது, கார் பிரெயின் ராட்டு. அப்போ சிம்பன்சினி பனனினி தான் வரும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see கைஸ், இன்னும் 15 செகண்ட்ஸில் இதாயிடும். 14 13 12 11 10 9 8 7 6 5 4 3. Yes guys, I'm eagerly waiting. Please shit guys இப்படிலாம் ஆகக்கூடாது கைஸ். போய் இந்த பிரெயின் ராட்டு கொடுத்து விட்டானுங்க.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கைஸ், பப்ளிக் சர்வர் போனால் அந்த பிரெயின் ராட் போயிடும். நம்ம ஃப்ரெண்டும் ஆன்லைனில் இருக்காரான்னு தெரியலை. பேசாமல் என்ன பண்ணலாம், பப்ளிக் சர்வர் போமா திருநாளும் பரவாயில்ல, எப்படியும் ரீபர்த் தானே பண்ண போகிறோம். அப்புறம் என்ன, நம்ம பப்ளிக் சர்வரே போகலாம். இருங்க கைஸ், நான் டக்குன்னு போகணும். இது வேறு டக்குன்னு லீவ் ஆக மாட்டேங்குதே. ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம் அண்ட் ஜாயின் கைஸ். இப்போ நம்ம பப்ளிக் சர்வருக்குள்ளே வந்துட்டோம். இப்போ யாரும் அந்த லவாக்கா ப்ரெசன்டினோ ப்ரெசென்ட்டாக திருடினாலும் பரவாயில்ல, திருடலனாலும் பரவாயில்ல. ஏன்னா நாம் எப்படியும் ரீபர்த் தான் பண்ண போகிறோம். அப்புறம் அது போனால் என்ன, போலாட்டி என்ன. ஸோ அதனால் நமக்கு பிரச்சனையே இல்லை. டக்குன்னு ஜாயின் ஆகுங்கடா, ஏன்டா கடுப்பேத்துறீங்க. ஓகே, ஃபைனலி வி ஜாயின்ட். ஆனால் இந்த ட்ருல்லி மேலே ட்ருல்லிச்சின்னா போயிடக்கூடாது. சம்மோன் ஸ்டீலிங் யோர், ஐயோ அவனை அடிக்க முடியாது. இருங்க, அடிக்க ட்ரை பண்ணுவோம். எப்படியும் இப்படி தானே வருவான். போகிறான் பாருங்க, போகிறான். ஐயோ போகிறான், அடிச்சிட்டேன் கைஸ். ஃபைனலி அவனை அடித்து உடச்சிட்டேன். ஐயோ கைஸ் ஷிட் கைஸ். லாக் பண்ணுறலாம் நம்ம பேஸை. எஸ், ஃபைனலி நம்ம லாக் பண்ணிட்டோம். இருங்க அவன் உள்ளே வர பார்த்தான், ஆனால் நான் அவனை லாக் பண்ணிட்டேன். இருங்க, இவனெல்லாம் துரத்திட்டு அடிடா போடா. க்ளோனை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் எதுக்கு வர? நீ யாருப்பா, க்ளோனா இல்லை ரியல் பையனா? க்ளோனு தான் நினைக்கிறேன். சரி ஓகே, அவனெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஒரு வழியாக நம்ம அவன்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இந்த சிம்பன்ஜீனி பனானியை மட்டும் எப்படியாவது நம்ம வாங்கி விடணும். எங்கே இருக்குது அந்த சிம்பன்ஜீனி பனானி? இவன் நல்ல பிரெயின் ராட்டாக வச்சுருக்கான். ஆனால் நமக்கு சிம்பன்ஜீனி பனானி தான் வேண்டுமே. அது சிம்பன்ஜீனி பனானியை எவனுமே எங்கேயுமே இல்லை. இது ஓரங்கட்டிங்க. சரி, ஒரு சிம்பன்ஜீனி பனானி தான்டா கேட்குறேன். அது கூட இல்லைன்னா நீங்களாம் எதுக்குடா ஸ்டீல பிரெயின் ராட் ஆடுறீங்களோ தெரிலடா. இருங்க கைஸ், அதை இன்றைக்கி தேடிட்டு ரீபர்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். இருங்க, ஐயோ நம்ம பேஸ் வேறு அன்லாக் ஆக போகுது. அதை வேறு போய் லாக் பண்ணணும், இல்லாட்டி திருடிடுவானுங்கோ. யாரா அவன் இன்னும் இங்கே நின்றுக்கிறான்? நினச்ச மாதிரி இன்னும் 2 செகண்ட்ஸில் நம்ம பேஸ் அன்லாக் ஆகிடுச்சு. நம்ம லாக் பண்ணிட்டோம். பண்ணிட்டேன். ஸோ இதில் என்ன ஸ்பான் ஆகுதுன்னு பார்ப்போம். 3 minutes 40, அதே 3 minutes தான் கைஸ். இருங்க, இவன் நல்ல இதாக எதுவுமே நல்லதாக வச்சுருக்கல. இவன் பேஸில் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரில. இவன் பேஸ்க்குள்ளே ஸ்டீலனு சிம்பன்ஜீனி பனானி இல்லை. அடுத்து எனக்கு இப்போ ஒரு சிம்பன்ஜீனி பனானி வேணும். ஒரே ஒரு சிம்பன்ஜீனி பனானி தானேடா கேட்குறேன். அது கூட கொடுக்கலன்னா நீங்களும் எதுக்குடா இருக்கீங்க? எங்கேயாவது போயிருங்களேண்டா. ஒரு சிம்பன்ஜீனி பனானி என்னென்னமோ வச்சுருக்கான். சிம்பன்ஜீனி பனானி ஆனால் இருக்கிற மாதிரி தெரில இவன் என்ன தான் வச்சுருந்தாலும். ஸோ அப்போ நம்ம அதுவாக ஸ்பான் ஆகிற வரையும் வெயிட் பண்ணால் தான் உண்டு, இல்லாட்டி உண்டு இல்லை. இன்னும் 252 செகண்ட்ஸில் ஒரு லெஜெண்டரி பிரெயின் ராட் ஸ்பான் ஆக போகுது. ஐயோ, என் ஃபோனில் வேறு கொஞ்சம் பேட்ரி பர்சன்டேஜ் கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் 232 231. ஐயோ, நம்ம பேஸ் வேறு அன்லாக் ஆகிடுச்சு. டக்குன்னு போயிட்டு லாக் பண்ணணும். எவனாவது அந்த சிம்பன்ஜீனி பனானி மட்டும் எப்படியாவது வச்சுக்கோங்க, இல்லாட்டி என்கிட்ட தந்துடுங்க. ஏன்னா எனக்கு அது இப்போ வேணும். நான் கூட இந்த மூக்கை பார்த்தா சிம்பன்ஜீனி பனானி நினச்சேன். நம்மளை சோதிக்கிறதுக்குனே இருக்கானுங்கடா இங்கெல்லாம். இருங்க, பேஸ் செகண்ட் ஃப்ளோரில் போய் பார்ப்போம். இல்லை, இருந்திருந்தால் ஸ்டீல் பண்ணிருப்பேன். ஆனால் இல்லையே. வேறு ஏதாவது ஒரு பேஸு? இல்லை. ஸோ லேருலே
இதெல்லாம் வருது. அந்த சிம்பன்சினி பன்னி மட்டும் வந்துடவே பாருங்கள். ஏன்னா அது அப்பா டக்கரான பிரெயின் ராட். ஆனால் நான் வீடு எடுக்கலைன்னா அது வரும், வீடு எடுத்தால் அது வராது. என்ன கைஸ் லாஜிக் இது? இப்போ பாருங்கள், இந்த பிறுபிறு பாட்டு பாருங்கள் எவ்வளோ தடவை வருதுன்ட்டு. ஆனால் அப்போ நம்ம எவ்வளோ தேடினோம், வரவே வரல. இப்போ மட்டும் பாருங்கள் எல்லாம் வருதுங்க. இன்னும் 12 செகண்ட்ஸில் நம்ம பேஸ் அன்லாக் ஆகிடும். இருங்க கொஞ்சம் இதை லாக் பண்ணிட்டே போயிடலாம் நம்ம. 5 4 3 2 1 0 அன்லாக். லாக்கு பண்ணியாச்சு. ஒரு வழியாக நம்ம பேஸை லாக் பண்ணி விட்டுட்டோம். 54 53 பாருங்க கைஸ், பொனாகாம்புலு போலாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்ம பார்ட் 1ல் எப்படிலாம் தேடினோம், அது கடைசி வரையும் வரவே கிடையாது. நம்ம யாருனாலும் தேடிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் நம்ம தேடுதலை மட்டும் விடவே கூடாது. இருங்க லாஸ்ட்டாக இது என்னன்னு பார்த்துட்டு வரலன்னா நம்ம வீடியோவை முடிச்சு தான் ஆகணும். ஏன்னா எவன்கிட்டையுமே இல்லை. அதுக்கு நான் என்ன கைஸ் பண்ண முடியும்? இருங்க கைஸ், எவனோ நம்ம பிரெயின் ராட்டை திருட பிளான் போடுறான். திருடட்டோம் லவாக்காக தானே. எப்படியும் நம்ம ரீபர்த் தான் பண்ண போகின்றோம். 16 15 14 13 12 11 10 9 8 7 இவன் வேறு பின்னு வந்து கேட்கலாம். தேவைடா போட. 1 0 யா என்ன வரப்போகுது? கேமர்ஸ் இல்லை, கேமர்ஸ் ரொம்ப தான் நம்மளை சோதிச்சிட்டாங்க. ஸோ வரவே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை. ட்ரேடிங் பண்ணலான்னு பார்த்தா எவன்கிட்டையும் எதுவுமே இல்லை. இருங்க கைஸ், நம்ம எதுக்கு நம்ம சர்வர் ஹாப்பெல்லாம் பண்ணி போகக்கூடாது. இருங்க திருடிட்டு கீழே வரட்டும். கீழே வந்து பாருப்பா, கீழே வந்து பாரு, கீழே வந்து பாரு. லாக். ஐயோ இருங்க ஐயோ லாக் பண்ணிட்டேன்ல. இப்போ எப்படி எடுப்ப. ஸோ கைஸ், இப்போ நம்ம கேமை லீவ் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாட்டி சர்வர் ஹாப் பண்ணிட்டு என்கிட்டயாவது இருக்கான்னு மட்டும் பார்த்துப்போம். அப்படி இல்லாட்டி வேறு வழி இல்லை, நம்ம லீவ் அதாவது இந்த வீடியோ முடிச்சுதாங்கணும். ஏன்னா என் ஃபோனில் சார்ஜே இல்லை. அதனால தான் நான் வேணால் இப்போ நம்ம பண்ண மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம எடுத்து தான் வைக்க முடியும், வேறு வழியே இல்லை. ஸோ டக்குன்னு வா. ஓகே, டக்குன்னு உள்ளே போங்களா. ஃபைனலி நம்ம வேறு சர்வருக்கு வந்துட்டோம். இதுலையாவது சிம்பன்சி பன்னி இருக்கு கைஸ். எஸ், அண்ட் அதை நான் பார்த்துட்டேன். இப்போ நான் அதை பார்த்துட்டேன்ல, அதை நான் திருடாமல் விட மாட்டேன். இருங்க ஐயோ கைஸ் திருட முடியல. ஐயோ இவன் வேறு இவ்வளோ செகண்ட்ஸ்க்கு லாக் பண்ணி விட்டானே. இருங்க கைஸ் கேட்கலாம். ப்ரோ அதுக்குள்ளே எங்கேயோ போயிட்டான். இருங்க இந்த ப்ரோ. ஸோ திருடவே முடியல. இப்போ நான் நினச்சா ஸ்டீல் பண்ணிடலாம். CHIM ZINI can I take one chimpanzee கேட்டிருக்கேன். கேட்டே எடுக்கலாம் கைஸ், எதுக்கு கேட்காம எடுக்கணும்? வீண் வம்பு. இருங்க கைஸ், கொஞ்சம் சீன் போட்டு எடுப்போம். ஓகே சொல்லிட்டாங்க கைஸ் ஃபைனலி. இருங்க, இவன் யூசர் நேம் பார்த்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் விடுவோம். இவன் யூசர் நேம் என்னன்னு தெரிஞ்சால் நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அவன் ஓகேன்னு சொல்லிட்டான். இருங்க ஓகே, இப்போ 47 செகண்ட்ஸில் நம்ம பேஸ் அன்லாக் ஆகிடும். ஸோ 44 43 42 41 40 38 37 அவன் கேமை விட்டு லீவே ஆகிட்டான் கைஸ். ஓகேன்னு சொன்னானே, கடைசியில் லீவ் ஆகிட்டான். இருங்க நம்ம இவன் பேஸ் விட்டு வெளியே போவோம். ஆசை காமிச்சிட்டு ஏமாற்றிட்டான் கைஸ் நம்மளை. இவன்லாம் வெரி பேட் கைஸ், இப்படிலாம் பண்ணவே கூடாது. நீங்களும் இப்படிலாம் இருந்துடாதீங்க. ஆசை காமிச்சிட்டு யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது.
இப்போ நம்ம லவாக்கா பத்திரமா இருக்கா? நினச்சேன் திருடிக்கிட்டானுங்க. சரி விடுங்க, லவாக்கா போச்சு. சரி ஓகே, லீவ் இட். நம்ம இது ஒரு சிம்பான்சினி பனானி வந்தால் கூட நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் அது வரல. இருங்க லாஸ்ட் ஒரே ஒரு வாட்டி வெயிட் பண்ணி பார்ப்போம். என் சார்ஜிங் வேறு இல்லை, சார்ஜ் பர்சன்டேஜ் வேறு. எனக்கு என்ன பண்ணுறதுனோ தெரில. இருங்க, இவன்கிட்டயா? இவன்கிட்ட சிம்பான்சினி இல்லை. இருங்க மேலே போய் பார்ப்போம். இவன் லேருலே தான் எல்லாருமே வச்சுருக்கானுங்க. இந்த ஒரு சிம்பான்சினி கிடைக்கிறதுக்குள்ளே திருட போகிறான். திருடவா போகிற நீ? வை ஓடு. அவனே ரீசெட் பண்ணிட்டு ஓடிட்டான். சும்மா வந்து திருடுறதுலே பிளான் பண்ணுறானுங்க. ஒரே ஒரு சிம்பான்சினி வந்தால் நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் அது வர மாட்டேங்குது. ப்ளீஸ் வாங்க, ப்ளீஸ். பனானீத்தா டால்ஃபினீத்தாலாம் வருது. ஆனால் அந்த சிம்பான்சினி பனானி மட்டும் வரவே மாட்டேங்குது. அந்த ப்ரோவும் என்னை சீட் பண்ணிட்டாரு. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தலையும் காலம் புரியல. தெரில, அவர் காலை கட் பண்ணி விட்ருவோம். நான் ஃபோன் அதாவது இது நான் ரெக்கார்டிங்கில் இருக்கப்போ தான் எல்லோரும் வரிசையாக கால் பண்ணுவாங்க. ஏனே தெரியாது. சரி ஓகே, விட்டு தள்ளுங்க. அந்த ஒரு வந்துருச்சு கைஸ். எஸ் கைஸ், சிம்பான்சினி பனானி வந்துருச்சு. எஸ். ஐயோ, வாங்க முடியல. பர்ச்சேஸ். எஸ், வாங்கிட்டேன். எஸ் கைஸ், சிம்பான்சினி பனானி. நம்ம டக்குன்னு ரீபர்த் பண்ணுறலாம். இருங்க, ரீபர்த்தில் போயிட்டு ரீபர்த். அண்ட் ஃபைனலி கைஸ், நம்ம ரீபர்த் பண்ணிட்டோம். வெற்றி நம்மதே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கெல்லாம் கேம் ப்ளே வீடியோஸ் எஸ்பெஷலி ரோப்ளாக்ஸ் பிடிக்குமோ ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனோட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா அந்த பெல் ஐக்கான் தான். ஸோ அந்த பெல் ஐக்கானே தட்டி ஆள் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டவங்களும் வந்து ரீச் ஆகும். இப்போ நம்ம இந்த கேம் ப்ளே வீடியோவை முடிச்சுக்கலாம். யார் கைஸ் இவன் நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்கான்? நல்லா ஒருத்தன் வந்து நம்மளை காப்பாற்றிட்டான். ஓகே கைஸ், ட்ராப்பில் தானே இருக்கோம். Finally we didn't rebirth, so bye guys, bye.